இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பங்கில் மறைவுரை ஆற்றுவது என்பது எனக்கு பிடித்தமான விருப்பங்களில் ஒன்று. ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் 2 முறை மறைவுரை ஆற்றிருக்கிறேன். உங்களுடைய போக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும். எனவே அற்புதமான மக்கள் உங்களிடம் செய்திகளை பதிவு செய்கிற பொழுது அது ஆழமாக உங்களை இன்னும் இறை ஆட்சிக்குள்ள வளர்க்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒரு சில பங்குகளில் போய் மறைவுரை வைக்கிற பொழுது பைபிளில் சொல்லுவாங்கல்ல, முத்துக்களை எடுத்து பண்டைகளுக்கு போட்டுறோம், அப்படி இருக்கும். ஆனால் எனக்கு தெரியுமுங்க, அப்படி இருக்காது. உண்மையாகவே உங்களுக்குள்ள போய் பதிவு ஆகும், அது வாழ்க்கையாகவும் மாறும் என்கிற நம்பிக்கை. அந்த மறைவுரைக்கு போவதற்கு முன்பாக ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுங்க. அது மறைவுரை சிந்தனை கிடையாது. நான் இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து ஒரு விஷயத்தை சகோதரர் மணி நம்முடைய நண்பர், அவர் பொறுத்து கொள்வார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இறை அழைத்தல் ஊக்குனராக இருக்கிறேன். இறை அழைத்தல் ஊக்குனர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னது? ஃபாதருக்கு படிக்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், அதான் என் வேலை. வர்ற பசங்களை உருவாக்கி அனுப்பணும். 3 ஆண்டுகளாக அந்த பணியில் இருக்கிறேன். இது 4வது ஆண்டாக தொடர்கிறேன். ஆனால் நான் பதிவு செய்கிற விஷயம் என்னென்னா, எந்த பங்குலையும் இவ்வளவு ஆண் தலைகளை பார்க்க முடியாது கோயிலுக்குள்ள. ஒரு சில பங்குகளில் இருக்குன்னா, அந்தோணியார்புரம் போனீங்கன்னா இவ்வளவு ஆண்களை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் ஒரு சில பங்குகளில் தான். அதுபோல் நம்ம பங்குலையும் நிறைய ஆண்களை நான் அப்போதுலேருந்தே அதை பார்த்து ரசிப்பது உண்டு. ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன்னா, இப்படிப்பட்ட இடத்திலிருந்து குருக்களாக வருகிற பொழுது அந்த குருத்துவம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அல்லங்க யாராவது சாமியாருக்கு படிக்க தயாராக இருக்கிறீங்களா? ஒரு சின்ன போய் கை தூக்குறேன். அருமை, எந்திங்க பிள்ளை, எந்திங்க. 1 வரேன். இதெல்லாம் விட்டுறக்கூடாது, இன்னைக்கு கிடைக்காது, இன்னைக்கு கிடைக்காது. 1 வேற யாரு இங்க? ஆல்டர் பாய்ஸ் பத்தியலா எவனும் வர மாட்டான். தேடி போ இதை சொல்றாங்க. இன்னைக்கு சிஸ்டர் மாதிரிலாம் என்ன புள்ள பிடிக்க போறது நிலைமையாகி போச்சு. ஒரு பங்குல இன்னாசியார்புரம், சும்மா தெரிஞ்சுப்போங்க, ஒரு சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்கன்னா முடிஞ்ச உடனே இளைய பெண்கள், நான் தான் மைக்கில் சொல்றேன், இளம் பெண்கள்லாம் நில்லுங்க அப்படின்னு பிச்சு பிடிக்க ஓடுதுங்க. நம்மள பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. தம்பிங்க வாங்க, கம் 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 கம். இதை பாராட்டியே ஆகணும். வாங்க கை தட்டுங்க எல்லாரும் உற்சாகமா. வருங்காலத்தில் இன்னும் பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு சாமியார் வர போறார். உங்க பேர் என்ன பேரு? யூவி. பேரே ஒரு மாதிரி இருக்க, பலமா இருக்கும் போல. அதனால பிள்ளைக்கு இன்னொரு முறை கை தட்டி உற்சாகப்படுத்துவோம். வேணா? சூப்பர் சூப்பர், வெரி குட். போங்க, வெரி குட். உனக்காக என்னெழுது நான் ஜெபிப்போம். ஓகே, நீங்க சாமியார் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. வளர்த்தெடுங்க பிள்ளைங்களை. இது மிகப்பெரிய பணி. சிஸ்டருக்கு தூக்குனா யாரும் தூக்க மாட்டான்னு தெரியும் எனக்கு. வாய்ப்பு இருக்கா சிஸ்டர் ஆகிறதுக்கு? யாராவது கலர்ஃபுல்லா ஒன்று போல ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, யாராவது சிஸ்டரா வரியலா? வாய்ப்பே இல்லை ராஜா. வெரி குட், வெரி குட், சந்தோஷம். ஆனா ஒரு சில ஆண்கள் இன்னைக்கு தயாரா இருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்ச ஆட்கள். ஃபாதர் எங்களை வேணா கூட்டு போறீங்களா? பாடுபட்டு என்ன வெறுத்து போய் ஆத்தாடி இரு சாமியாரா போயிருக்கலாமா, அவன் ஜாலியா இருக்காங்களே சாமிமாரெல்லாம், போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க. வெரி குட், சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட இன்றைக்கு உள்ள செய்திக்கு போவோம். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முதல்ல வச்சுட்டு அப்புறம் இந்த செய்திக்குள்ள, எதுக்காக இயேசு இந்த நற்கருணை அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய இருப்பை எப்போ வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் எதை ஏற்படுத்துறாங்க? நற்கருணை ஏற்படுத்துறாங்க. என்னுடைய கேள்வி, இங்க ஒரு கேள்வி இருக்கு. எதுக்காக தன்னுடைய இருப்பை இயேசு ஒரு உணவு வழியாக தர வேண்டும்? இப்ப இயேசு தன்னுடைய இருப்பை எப்படி கொடுத்துருக்காங்க? இப்போ ஒரு இது விஷயம் இருக்கு. ஆண்டவருடைய முகத்தை ஒரு அம்மா துடைச்சாங்க. அவங்க பேர் என்ன பேரு? வெரோனிகா. அவங்க துடைத்த அந்த துகில், அந்த துணி இருக்குது, அது ஆண்டவருடைய இருப்பு தான். ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்தார் என்பதற்கான ஆழமான ஒரு அத்தாட்சி அந்த துணி. ஆண்டவர் அதுல இருக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி இயேசு நினைச்சிருந்தாருன்னா தன்னுடைய இருப்பை, தன்னுடைய முடியை வெட்டி கொடுத்துருக்கலாம்.
தன்னுடைய உடையை கொடுத்து நான் இது வழியா உங்களோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். வேற ஒரு பொருளை கொடுத்து இதுதான் என்னுடைய இருப்பு, இதை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் நம்புங்கன்னு தன்னுடைய உடனிருப்பை அவர் நிரூபித்திருக்கலாமே. எதுக்காக ஒரு சாப்பாடை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும்? சாப்பாடு தான். ஏன்னா நற்கருணை அப்படிங்கிறது முதல் 2வது படிவம் தான். முதல் படிவம் என்னது? அது ஒரு கோதுமை அப்பம். அது அங்கே பிரெட்டு. நம்ம சின்ன அப்பமா உருவாக்கி வச்சிருக்கோம் நமக்கு ஏற்றார் போல. நான் இப்படி யோசிப்பேன், ஏன்னா நான் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக யோசிப்பேன். இயேசுநாதர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாருன்னா, உணவு வடிவில் தன்னை கொடுக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன உணவாக கொடுத்துருப்பாரு? அரிசி, இட்லி. நான் அப்படி யோசிப்பேன். இது விளையாட்டுலாம் கிடையாது. அப்போ நான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக என்ன ஆயிருக்கும்? சின்ன சின்ன இட்லியாக சுட்டு சுட்டு நற்கருணையாக கொடுத்துருப்பாங்க. இது ஆழமாக நீங்கள் யோசிக்கணும். விளையாட்டுக்கெல்லாம் இதை சொல்லணும். இதுக்குள்ள அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா ஏன் இயேசு ஒரு உணவு வடிவில் தன்னை தரணும்? இது தயாரிப்புலாம் இல்லை, ஏன்னா உள்ளத்தில் அப்படியே இருக்குது. கொட்டி தள்ளிடுவேன் இன்னைக்கு. அப்புறம் கொட்டுன்னு கொட்டவும் செய்வேன் முடியும் போது. கொஞ்சம் வாங்கிட்டு போங்க இன்னைக்கு, சரிங்களா? ரைட். எதுக்காக தரணும்? சிந்திங்க, என்னோட சேர்ந்து சிந்திங்க. எதுக்காக தரணும்? ஒன்று அருமையான பதில். உணவு என்பது நம்முடைய அத்தியாவசியமான தேவைகளில் ஒன்று. உணவை என்ன செய்ய முடியாது? உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. உனக்கு பிரிக்க முடியாது. ஏன்னா அது இருந்தாதான் வாழ முடியும். நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? தேடி தேடி போகிற ஒவ்வொரு ஹோட்டலா, எந்த ஹோட்டல்ல நல்ல சுவையான உணவு இருக்கும். உணவு என்பது மனிதனோடு பின்னி பிணைந்த ஒரு பொருள். ஒன்று, சகோதரி சொல்வது போல அருமையான பதில். அது மனிதனுக்கு தேவையானது, இன்றியமையாதானது. அதை மனுஷன்றது என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஒரு பதில் சரியாகவும் இருக்கலாம், சரியில்லாமல் இருக்கலாம். ஃபைன். ஆனா இது ஒரு அழகான ஒரு பதில். வேற ஏதாவது பதில்? இதுவரை அப்படி யோசித்ததே இல்லைல்ல. உணவு உண்டாதானே எனக்கு என்ன கிடைக்கும்? ஆற்றல் கிடைக்கும். நம்ம சாப்பிடாம 2 நாள் இருந்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? உயிர் வாழ்வோம். ஆனா என்ன இருக்காது? பலம் இருக்காது. உடம்புல அந்த தெம்பு இருக்காது. எனக்கு ஆற்றல் வேண்டும் என்றால் நான் சாப்பிடணும். ஸோ உணவு என்பது எனக்கு ஆற்றல் தரக்கூடியது, எனக்கு தெம்பு தரக்கூடியது. அழகான பதில். மீண்டும் அதே பதில். வேற ஏதாவது பதில்? அங்க இருந்து சொன்னீங்கன்னா கேட்காது நிச்சயமா. அதனால மன்னிச்சுக்காங்க, நீங்க ட்ரை பண்ணாதீங்க, இங்க இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது பதில்? பல பேர் எப்படினாலும் நீமர் சொல்ல போற பதில தான் சொல்ல போறீரு, அதை நீமரே சொல்லிட்டா என்ன அப்படின்னு தோணும். வேணா வேற ஏதாவது? இப்ப நீங்க சொன்னது உண்மைதான். இதைத்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது. நற்கருணை என்பது என்ன? ரொம்ப அழகா சொல்றேன். இவங்க சகோதரி சொன்ன வார்த்தையிலிருந்து போகிறேன். 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது, நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் மையம். இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க ப்ளீஸ், கடந்து போகாதீங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த செய்தி தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. இதுதான் ஆணிவேர். இந்த ஆணிவேர் சிந்தனை இல்லாம நீங்க யாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நீ இருக்கலாம், எப்படி? போலி கிறிஸ்தவர்களா இருக்கலாம். இந்த நற்கருணையை குறித்த ஆழமான விசுவாசம், இந்த நற்கருணையை குறித்த ஆழமான அறிவு எனக்கு இல்லை என்றால் நான் கிறிஸ்தவனாக இருக்கலாம். உங்களுக்கு தகுதி உண்டு, ஏன்னா ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறீங்க. ஆனா நீங்க போலி கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கும். ஏனென்றால் இது அடிப்படை, இது அடிப்படை அறிவு. 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையம். அப்படின்னா என்னது? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இதுதான் முக்கியம். தப்பா எடுக்காதீங்க, நான் சொல்ல போற அடுத்த செய்தி. உங்க தேர்லாம் முக்கியம் கிடையாது, உங்க சப்பரெல்லாம் முக்கியம் கிடையாது, உங்க சீரியல்லாம் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு அடிப்படி போட்டு போடுறவே உங்க அசனம், உங்க அசனம்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல. எதுதான் முக்கியம்? நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையம். அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் இன்றியமையாதது. இது இல்லாம நீங்க என்னத்தை முக்குனாலும் சரி, ஏன்னா நீங்க என்ன முக்குனாலும் சரி, என்ன சீன் போட்டாலும் சரி, நீங்க கிறிஸ்தவங்களால இருக்க முடியாது.
ஓகே, இப்ப முதல் விஷயம், இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நூல் சொல்கிறது கிறிஸ்தவ வாழ்வின் மையம். அதே நூல் சொல்கிறது இது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று. ஊற்று ஊற்றுனா என்னது? இங்க இருந்துதான் உன் வாழ்க்கையை தொடங்க முடியும். நற்கருணையில இருந்துதான் கிறிஸ்தவமே தொடங்க முடியும். நற்கருணை இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. மறுபடியும் அதே நூல் சொல்கிறது நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் உச்சம். அதை நோக்கிதான் இந்த கிறிஸ்தவமே பயணிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய கோல், அதுதான் உச்சம். அதை நோக்கிதான் இந்த குதிரைக்கு போட்டு விட்டுருவாங்க, ரெண்டு பக்கம் போட்டா அதை நோக்கிதான் போகணும். கிறிஸ்தவ வாழ்வின் உச்சம். அடுத்தபடியா சொல்லுது நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் அச்சாணி. எவ்வளவு அழகா காயின் பண்றாங்க வார்த்தை. அச்சாணினா என்னது? இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பழைய ஜெனரேஷன் கேட்டிருப்பீங்க. மாட்டு வண்டியில இருக்கும் பாத்தீங்களா அச்சாணி, அந்த பைதா சுத்தும் போது உள்ள சொருகி வச்சிருப்பாங்க. அந்த அச்சாணி அதை உருவிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? வண்டி நகலாது. நம்ம வாழ்க்கை அப்படிதான், பெறன்றோம், வண்டி பெறன்றோம். நம்ம வாழ்க்கை அப்படிதான். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வுல இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை நகராது, பெறன்றோம். வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடும், வாழ்க்கை நல்லா இருக்காது. இது நான் சொல்லல, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது நற்கருணை உங்கள் வாழ்வின் மையம், நற்கருணை உங்கள் வாழ்வின் ஊற்று, நற்கருணை உங்கள் வாழ்வின் உச்சம், நற்கருணை உங்கள் வாழ்வின் அச்சாணி. இது இல்லாம உங்க வாழ்க்கை இல்லை. அம்மா சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க, உணவு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எப்பா என்ன ஓன்றது என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ரொம்ப அழகா சொல்றாரு, நான் நான் யாராம் திராட்சை, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள். நான் இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய இயலாது. அதான் நற்கருணை. இந்த நற்கருணை இல்லாம நான் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, என்னால ஒன்றுமே செய்ய இயலாது என்பதை அன்பு மக்கள் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா நீங்க இம்பார்ட்டன்ஸ் எது கொடுத்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு கத்தோலிக்க வாழ்க்கையில? மனம் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நற்கருணைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா, வேற எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நற்கருணையை தாண்டி நீங்க வேற எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? எதுக்கெல்லாம்? எதுக்குமே கொடுக்க மாட்டீங்களா? நாங்க நற்கருணைக்கு தான் ஃபாதர் கொடுப்போம், இதை தாண்டி நாங்க எங்க வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை ஃபாதர். அப்படியா? அப்படியா? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது எனக்கு. என்ன நினைக்கிறீங்க? வேற எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? உங்க மனசாட்சி கேட்டு பாருங்க, உங்க உள்ளம் சொல்லும். ஏன்னா நீங்க நற்கருணை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்னு உங்க உள்ளம் சொல்லும். நான் அதை பின்னாடி பேசுறேன். ஓகே, அப்போ முதல்ல இந்த சகோதரி சொல்றது நற்கருணை அவ்வளவு முக்கியம்னா, இரண்டாவது கேள்விக்குள்ள போகிற, ஏன் உணவு வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், பிராக்டிக்கலான ஒரு கொஸ்டின். இன்றைக்கு மத்தியானம் நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, நான் நல்லா சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். சிக்கன் குழம்பு, கோஸ் கூட்டு, சிக்கன் பொரியல். இன்னைக்கு தம்பிமார் 10 பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு 10 பேர் புதுசா நம்ம மறை மாவட்டத்துக்கு நான் சாமியார் ஆகணும்னு வந்திருக்கிறான். 27 பேர் வந்தான். 27 பேர்ல இன்னைக்கு 10 பேர் செலக்ட் ஆகி இன்னைக்கு தான் மத்தியானம் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்திருந்த எல்லாரையும் மொத்தமா வேன் பிடிச்சி மதிய உணவு கொடுத்து அவங்களோட பேசி இன்னைக்கு மதுரைக்கு அனுப்பியிருக்கிறோம். இன்னைக்கு முதல் பயிற்சிக்காக போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து உண்டோம். நான் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டுருக்கீங்க. இப்போ அந்த மட்டன் சாப்பிட்டீங்களே, அந்த மட்டன் சிக்கன் கொச்சையா எடுக்காதீங்க, தப்பா எடுக்காதீங்க, தாண்டி யோசிங்க. அசிங்கமா கொச்சையா நான் கேட்க போற கேள்விக்கு பதில் தேடாதீங்க, நல்ல பதில் தேடுங்க. இப்ப நம்ம சாப்பிட்ட அந்த சிக்கன் ரைஸ் சாப்பாடு இப்ப என்னவா இருக்கும்? இப்போ எனக்குள்ளது என்னவா மாறி இருக்கும்? என்னதான் மாறி இருக்கும்? என்னுடைய இரத்தமாக அது மாறி இருக்கும். இதான் உண்மை. நம்ம மைண்ட் எல்லாம் அசிங்கத்துலதான் இருக்கும், நல்லதுக்கே வராது, அப்படியே பழகி.
எனக்கு கரெக்ட் ஆகி போயிருக்கு. இந்த மைண்டே இன்னைக்கு கரெக்ட் ஆயிட்டு. இந்த கரெக்டான மைண்ட்ல நல்லதே தோணாது. நான் கேட்ட உடனே பல பேர் என்ன வேற எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா அது கரப்டட் மைண்டு, நல்லதையே நினைக்காது. அவனுக்குள்ள ஒரு ட்ரெயின் ஆயிட்டோம். ஏன்னா நல்லது சொன்னா கூட தப்பாதான் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த மனம் இன்னைக்கு எப்படி ஆயிட்டு ட்ரெயின் ஆகி போயிருக்குது. ஆழமா யோசித்து பாருங்க, நாம சாப்பிடுகிற சாப்பாடு என்னதான் மாறும்? பேசிக்கா அடிப்படையாக என்னதாக மாறுகிறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க ரத்தமாக அது மாறுகிறது. சின்ன வயசுல இப்போ தம்பி வந்தார், குட்டி பையன், அவர் இவ்வளவுதான் இருக்கிறார். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆளா இருப்பாரு. உடல்லாம் அப்படி வலுமையா இருக்கும், பெரிய ஆளா நிற்பான். காரணம் என்னது? அவன் சாப்பிட்ட சாப்பாடு, வேற எதுவும் காரணம் கிடையாது. இது அடிப்படையான உண்மை. இந்த அடிப்படையான உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உணவு என்பது என் இரத்தமாக மாறுகிறது, உணவு என்பது என் சதையாக மாறுகிறது, உணவு என்பது என் எலும்பாக மாறுகிறது, உணவு என்பது என் எலும்பு மச்சையாக மாறுகிறது, அந்த எலும்பு மச்சை என்னுடைய நாடி நரம்பாக மாறுகிறது. உணவு என்பது நான், அந்த உணவு தான் நான். நான் சிறு வயதுல இவ்வளவு இருந்தேன், இன்னைக்கு பெரிய ஆளா நான் நிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சதை, இந்த எலும்பு, இந்த தோல், இந்த எலும்பு மச்சை, நாடி நரம்பு எனக்குள்ள ஓடுது அப்படின்னா, அவையெல்லாம் நான் என்றைக்கோ சாப்பிட்ட உணவு, சாப்பாடு, எனர்ஜி. நான் சாப்பிட்ட சாப்பாடு தான் என் எனர்ஜி. அப்ப ஆண்டவரை பாருங்களேன், இயேசு உணவை, தன் இருப்பை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக உணவை தேர்ந்தெடுத்தார் என்றால், இதற்கு பின்பு இருக்கிற ஆழமான இறையியல் என்ன தெரியுமா? இப்பதான் நான் வார செய்திக்கு எதுக்காக உணவு வடிவில் ஆண்டவர் வாரார்? அவருக்கு என்ன ஆசை? அப்போ அவருக்கு என்ன ஆசை? அப்ப இறையியல் என்ன சொல்லுது? என்ன ஆசை? நான் உன்னுடைய இரத்தமா மாறணும், நான் உன்னுடைய எலும்பா மாறணும், நான் உன்னுடைய எலும்பு மச்சையா மாறணும், நான் உன்னுடைய சதையா மாறணும், நான் உன்னுடைய நாடி நரம்பா மாறணும். ஏன்? நான் நீயா மாறணும், நீ நானா மாறணும், உனக்குள்ள நான் இருக்கணும், எனக்குள்ள நீ இருக்கணுங்கிறது யாருடைய விருப்பம்? இயேசுனுடைய விருப்பம். அதனாலதான் அந்த தெய்வம் என்னதான் மாறுது? உணவு வடிவில தன்னை வெளிப்படுத்தி நமக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, வெரி குட், நன்றி, கை தூக்குனவங்களுக்கு நன்றி. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? நீங்க நேத்து நன்மை வாங்குனீங்கன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அது உண்மை, சத்தியம். ஆனா நாம யாராவது என்ன செய்யறது கிடையாது. நாம யாராவது என்ன செய்யறது இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை ஏத்துக்காங்க. நீங்க யாராவது என்ன செய்யறதே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், நம்புறதே கிடையாது. நீங்க நம்பிக்கை கிடையாது, நம்பல. நீங்க யாரு? அன்னைக்கு நீங்க பாருங்களேன், சீடர்கள் கூட்டத்தில் பாதி பேர் இயேசுவை விட்டு பிரிஞ்சு போனான். என்ன காரணம்? இதுதான் ரீசன். கேட்கிறான், இவர் எப்படி தன் உடலை எங்களுக்கு தர முடியும் உணவாக? அவனுக்கு அந்த கேள்வி. பைத்தியமாயவன். இதே கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். அது எப்படி இந்த சாதாரண அப்பத்துக்குள்ள நற்கருணையாக இயேசு இருக்க முடியும்? கை நீட்டி வாங்கியிருப்பீங்க மூட்டை மூட்டையா, தப்பா எடுக்காதீங்கன்னா. உங்க வயசுக்கு ஏத்தார் போல நீங்க மூட்டை மூட்டையா நற்கருணையை உட்கொண்டிருப்பீங்கன்னா, அத்துணை முறை இயேசு உங்களுக்குள்ள வந்தாரே, புரிஞ்சீங்களா? நீங்க உணர்ந்தீங்களா? அவர் பேசிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்புறீங்களா? முதல்ல உண்மையாவே கேட்கிறேன். ரொம்ப சீன்லாம் போடக்கூடாது. என்ன, எனக்கு வந்து ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும். நீ உண்மையிலேயே இயேசு நற்கருணையில் இருக்கிறார் நம்புறீங்களா? கேட்ட உடனே தலையாட்டிருக்கீங்க. ஆனா நான் அதுக்கப்புறம் 2 கேள்வி கேட்டுன்னு வச்சுக்காங்களேன், நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். நீங்க நம்புறீங்க தானே இயேசு நற்கருணையில் இருக்கிறாருன்னு? இப்போ உங்க பிள்ளை சென்ட் தாமஸ் ஸ்கூல்ல படிக்குதுன்னு வச்சுக்கிறோம். சென்ட் தாமஸ் ஸ்கூல் பிரின்சிபல் ரூமுக்குள்ள போய் கால் நீட்டி உட்காருவீங்களா? உள்ள உட்கார்ந்து கதை பேசுவீங்களா? அப்படிதானே? அவமரியாதையா நடந்துக்கிறீங்களா? நடக்க மாட்டீங்க தானே?
ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் இத்தனை காரியத்தை செய்றியே. அடிப்படையான கேள்வி இது. அந்த ரூமுக்குள்ள ஏன் நீங்க அப்படி நடக்கிறது இல்லை? அங்க யார் இருக்கிறா? பிரின்சிபல் இருக்கிறார். அப்ப நீங்க கோயிலுக்குள்ள வாரீங்க, நற்கருணையில இயேசு இருக்கிறார் நீங்க நம்பிட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாருன்னா எப்படி உங்களால ஆலயத்துக்குள்ள வந்து பேச முடியும்? இல்ல இப்போ உள்ள ட்ரெண்ட், இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் தப்பா வைக்க நினைக்காதீங்கன்னா, தீ அள்ளி போடணும். உண்மையில் அப்படிதான் தோணும் எனக்குலாம். இந்த கோயிலுக்குள்ள வந்துகிட்டு இயேசு இருக்கிறாருன்னு மரியாதையே இல்லாம தான் தோன்றித்தனமா திரியிற இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தலையில தீய வைக்கணும். எனக்கு ரொம்ப அதெல்லாம் வருத்தம். செருப்பு போட்டு என்னையால கோயிலுக்குள்ள போக முடியாது, என்னால முடியாது. ஏன்னா நான் நம்புறேன் கோயிலுக்குள்ள யார் இருக்கிறான்னு, இயேசு இருக்கிறார். ஆமான்னு சொன்ன எல்லாரும் உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்காங்க. நான் இயேசு நற்கருணையில இருக்கிறாருன்னு நம்பினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க எல்லாரும் உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்காங்க. இதை எல்லாவற்றையும் நீங்க செய்வீங்கன்னா நீங்க என்ன எதை நம்பல? நற்கருணையில இயேசு இருக்கிறார் நம்பல. நாக்குல நாக்க நீட்டி நற்கருணை வாங்கிட்டு அதுல இயேசு இருக்கிறார் நம்பிட்டு வெளியே வந்து கெட்ட வார்த்தை நீங்க போடுவீங்கன்னா எப்படி போட முடியும்? இந்த நாக்க நீட்டி தானே வாங்கினீங்க, இதானே இயேசு வந்தாங்க. இல்ல ஃபாதர் நாங்க கையை நீட்டி வாங்குவோம் ஃபாதர். கையை நீட்டி வாங்கிட்டு இந்த கையை வச்சு பாவம் செய்வீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? பக்காவா நடிக்கிறோம். நான் சொல்றேன், உங்க நற்கரை சுற்றுப்பிரகாரம் உண்டா உங்க கோயில் உங்க திருவிழாவில்? சூப்பர், நன்றி. ஏன்னா நீ பல நடிப்பு ஓடும். அந்த நடிப்பு நற்கருணை சுற்றுப்பிரகாரம். எதுக்கு நற்கருணை சுற்றுப்பிரகாரம்? நற்கருணையில இயேசு இருக்கிறார். நாங்கள் எங்க வீதி வழியா கொண்டுட்டு போகிற பொழுது அவருடைய பிரசன்னம் எங்க வீதிக்குள்ள வரும், எங்க வீதி ஆசீர்வதிக்கப்படும், நாங்க நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை சொல்றதா நற்கருணை சுற்றுப்பிரகாரம். அப்படின்னா இன்னைக்கு அதுவுமே டிராமாவாயிட்டு. டிராமா, நீங்க டிராமா, நான் சாமிமாரு டிராமா. நற்கருணையை கையில் எடுத்து அதனை ஆண்டவருடைய உடலா ரத்தமா மாற்றக்கூடிய குருக்கள் அதை மதிக்கிறாங்களா? பெரிய கேள்விக்குறி. நான் ஒரு முறை பார்த்தேன், எங்க வேளாங்கண்ணில 10 நற்கருணை கையில் வச்சுட்டு இப்படி கொடுக்கார் அந்த சாமியார். எப்படி முடியும்? நான் குருஸ்புரம் அப்படிங்கிற பங்கு சாமியார் இருந்த ஒரு சிஸ்டர் கீழே போயிட்டு ஏண்ட வரும்போது நற்கருணை கொடுத்தாங்க. நான் ஒரு பாத்திரத்தை பிடிச்சிட்டு வரேன், இப்படி இன்னொரு பாத்திரத்தை கொடுப்பாங்க. நான் 2 நாள் தூக்கிட்டு போனேன். 3ஆவது நாள் நான் கோயிலில் சொன்னேன், இல்லை இதனால தூக்கிட்டு வர முடியாது, இது எனக்கு அவமரியாதையா இருக்குது சிஸ்டர், நீங்க கொண்டு வந்து எனக்கு மேலே தாங்க சிஸ்டர்னு சொன்னேன். எனக்கு அது அவமரியாதையா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. இந்த 2 கையில ஏதோ ஒரு பொட்டணத்தை தூக்கிட்டு வர்ற மாதிரியா? அப்படிலாம் தூக்கிட்டு வர முடியாது. அவரை என்னால அவர் அப்படி தூக்கிட்டு வர முடியாது. உங்களுக்கு என் மேல வருத்தம், நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அவருக்குரிய மரியாதை நீ என்ன செஞ்சுதான் ஆகணும்? கொடுத்துதான் ஆகணும். நான் மறுபடியும் கேட்கிறேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நற்கருணையில ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்பலன்னா இன்னைக்கு போயிட்டு கூகுள் பண்ணுங்க, இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க, லான்சியானோ டைப் பண்ணுங்க, இன்றைக்கும் இருக்கிறது. நீங்க நம்பலையா? போய் பாருங்க, லான்சியானோ. இத்தாலி தேசத்தில் உள்ள ஒரு ஊரினுடைய பெயர் இது, லான்சியானோ. அந்த லான்சியானோல நடந்த புதுமையே, அது எப்ப நடந்துச்சு? கிட்டத்தட்ட 1800 ஆண்டு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த புதுமையை இன்னமும் வச்சிருக்கிறாங்க. 700ல நடந்தது அது. 1300 ஆண்டுகள் அது நடந்தது. கிபி 700 700 ஒரு சாமியார் நம்பிக்கை இல்லாம பூச வைக்கிறார். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புதுமையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பிக்கை இல்லாம பூச வைக்கிறார். அது என்னதான் மாறிடுது? ஆண்டவருடைய உடலா ரத்தமா மாறிட்டு அதை இன்னமும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து அறிவியல் சயின்டிபிக்கா அதை என்ன பண்றாங்க? ஆராயிறாங்க. வந்த முடிவுகள் என்ன தெரியுமா?
கேட்டிருப்பீங்க. ஏன்னா கேட்டவங்களுக்கு நான் கேதுக்காக பதிவு செய்யறேன். முதல் முடிவு, அது ஏபி பாசிட்டிவ் வகை ரத்தம். அதை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க சயின்டிபிக்கா. ரெண்டாவது சொல்றாங்க, இது உண்மையாகவே மனிதனுடைய தசை. மூன்றாவதாக சொல்கிறார்கள், இது இதயத்தின் ஓரத்தில் இருக்கிற தசை. பாருங்களேன், பொய் இல்லை. இன்னைக்கும் நான் சாமியாராய் 17 வருஷம், நானும் ஃபாதர் கோயில், நாங்கள் மணியும் ஒரே ஆண்டு, ஃபாதர் லாரன்ஸ், நாங்கள் இவங்களாம் ஒரே செட்டு. நான் ஒவ்வொரு சின்ன சாமியாரா இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி எழுதிய கடிதத்தை நான் இன்னைக்கு என் ஃபைலில் வச்சிருக்கிறேன். அவங்க எழுதின கடிதம் நான் வரும்பொழுது ஃபேர்வெல் பண்ணி எனக்கு வருகிற பொழுது எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் அதுதான். அது எழுதியிருந்தாங்க, ஃபாதர், நீங்க நற்கருணையை தூக்கி பிடிக்கிற பொழுதெல்லாம், அந்த கதிர் பாத்திரத்தை தூக்கி பிடிக்கிற பொழுதெல்லாம் மேலிருந்து ரத்தம் விழுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஏதோ நான் தூக்குனதுனால இல்லை, எந்த சாமியார் தூக்கினாலும் அது ரத்தம் தான், அது நடக்கிறது. நாங்க ஒரு நாள் பார்க்கலையே ஃபாதர், உங்களுக்கு தோணலாம், அப்படித்தானே ஓடுதா? ரொம்ப ஞானிகள் அறிவாளிகளுக்கு இப்படி ஒரு கேள்வி ஓடும். இவன் கையில் ஒன்று போட்டிருக்கேன், இது என்னது? சும்மா சொல்லுங்க, இது என்னது? ரிங், மோதிரம். இது தெரியாதா உங்களுக்கு? அப்படிதான் தோணும், இது ரிங். ஆனால் எனக்கு இதை பார்த்தா ரிங்கா தோணாது. நான் தப்பு செய்கிற பொழுதெல்லாம் இது என் அப்பாவினுடைய கரமாக தோன்றும். எங்க அப்பா எனக்கு 2000 கொடுத்தது. கேட்காதீங்க, அதே மோதிரத்தை அப்படியே போட்டு இருக்கிறீங்களா? அப்போ கை காலெல்லாம் வளரலையா? அதை அழிச்சு நான் செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னால் இதை மாற்றவே முடியாது. அந்த மோதிரத்தை 2000 என்னுடைய தந்தை எனக்கு தந்த ஒரு அழகான மோதிரம். இப்போ எங்க அப்பா இறந்து 11 வருடங்களாச்சு. இன்றைக்கும் நான் தவறு செய்கிற பொழுதெல்லாம் இந்த கரத்தை எங்க அப்பா பிடிச்சி செய்யாத தோன்றும். உண்மை. இது எனக்கு அப்பா, உங்களுக்கு இது என்னது? என்ன வித்தியாசம்? நான் ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்தை சொல்றேன், இதை தாண்டியது நற்கருணை. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த உண்மையை சொல்றேன். ஆனா இது மாதிரி இல்லை நற்கருணை. அது உண்மையாகவே கடவுளுடைய உடல், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். என்ன வித்தியாசம்? நீங்க பார்க்கிற பார்வை அது. இது நான் பார்க்கிற பார்வை. நீங்க இதை மோதிரமா பார்த்தா இது உங்களுக்கு மோதிரம். இதை நான் எங்க அப்பாவா பார்க்கிறேன். ஏன்னா எங்க அப்பா என்னை அன்பு செஞ்சு என்ன நினைச்சு நான் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக அதை விரும்பி எனக்கு எங்க அப்பா போட்ட மோதிரம் வெறும் மோதிரம் இல்லை, அது என் தகப்பன். பார்க்கிற பார்வையில் இருக்குன்னா, நீங்க நற்கருணை தான் எல்லாம், நற்கருணை தான் எல்லாம் தம்பட்டம் அடிக்கிற நீங்க இந்த நற்கருணை எப்படி பார்க்குறீங்க? பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்குது. நான் ரொம்ப நேரம் தான் எடுப்பேன், பரவாயில்ல. பைபிள் ஒரு வசனம் இருக்குது. யூதாசு நற்கருணை உட்கொண்டான். கம்ப்ளீட் பண்ணுங்க. அவனுக்குள் அது எப்படி? நற்கருணை உட்கொண்டா எனக்குள்ள யாரு தான் போகணும்? இயேசு தானே போகணும். நீங்க இவ்வளவு நேரம் அதை தானே கிழிச்சிங்க ஃபாதர். அப்ப எப்படி யூதாசுக்குள்ள மட்டும் சாத்தான் போனான்? யாராவது ஒருத்தர் எடுக்கிற விவிலியம் எடுத்துக்காங்க, தயவு செஞ்சு வாசிப்போம். விவிலியம் தெளிவான விளக்கம் சொல்கிறது. ரைட், கொஞ்ச நேரம் பொறுத்துக்காங்க. ரைட், 1 கொரிந்தியர் 11 எடுத்துக்காங்க. 26 இருந்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26 இருந்து. நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் இவ்வளவு நேரம் நீங்க டிஸ்டர்பா இருந்தா கூட கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்ச நேரம் கேளுங்க. விவிலியம் என்ன சொல்கிறது? ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். புரியுதுங்களா? நீங்க எப்பொழுதெல்லாம் நற்கருணை உட்கொள்றீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன இந்த உலகத்துக்கு சொல்றீங்க? இயேசு இருக்கிறார், எங்களுக்காக இறந்தார், எங்களுக்காக மீண்டும் வருவார். இது நீ அறிக்கையிடுங்க. அடுத்த வரி தான், அடுத்த வரி எல்லாரும் காது கொடுத்து தயவு செஞ்சு கேளுங்க. விவிலியம் ரொம்ப அழகா பேசுது. ஏன்? யூதாஸ் இஸ்காரியோத்து நற்கருணை உட்கொண்டாலும் அவனுக்குள் சாத்தான் நுழைந்தான் என்றால், நான் சொன்ன இந்த மோதிரம் இதுதான் பிரச்சனை. இங்க
இந்த மோதிரத்தை நீங்க பார்க்கிற விதம் தாங்க பிரச்சனை. வாசிங்க. ஆதலால் ஆகவே எவரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் இரத்தத்து கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். முதல் விஷயம், எவனாவது, தப்பாடுக்காதீங்க, மண்டையில் பதிகிறதுக்காக சொல்றேன், எவனாவது எவளாவது இந்த நற்கருணைய தகுதியற்ற நிலையில் நீங்க உண்டீங்கன்னா நீங்க யாருக்கு எதிராக குற்றம் புரியுறீங்க? இயேசுவுக்கு எதிராக குற்றம். தகுதியற்ற நிலைன்னா என்னது? அது என்ன தகுதியற்ற நிலை? யூதாசு தகுதியற்ற நிலையில் உட்கொண்டான். என்ன தகுதியற்ற நிலை? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? சாத்தான் இருந்தான், பாவம் இருந்தது. ஆண்டவரை எப்படி காட்டி கொடுக்கலாம்னு நினைச்சான். பணத்துக்காக அவன் பேராசைப்பட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணினான். பாவமான மனநிலையில் நீ நற்கருணை உட்கொள்கிற பொழுதெல்லாம் உங்களை நீங்க ஆராயணும். நான் தகுதியோட தான் உட்கொள்றேனா? நான் அதனாலதான் கேட்டவங்க எல்லார்ட்டையும், கோயிலுக்கு வரும்போது உங்க உடம்ப மட்டும் எவ்வளவு சிங்காரிச்சுட்டு வரிய, ஆமா தானே? அந்த இம்பார்ட்டன்ஸ உங்க ஆத்மாவுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்களா? அதனாலதான் திருப்பலி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இதை சாதாரணமா கடந்து போகாதீங்க. இந்த நிகழ்வை மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த பூசையில எல்லாரும் நாக்க நீட்டி நன்மை வாங்க போறீங்க. போறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்க அந்த இயேசுவை உங்களுக்குள்ள வருவதற்கு, உட்கொள்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு உங்களை ஆராயுங்க. தகுதி இல்லைன்னா என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? மன்னிப்பு கேளுங்க. என் தேவன் மன்னிக்கிறார். நான் தகுதியற்றவள் தான், தகுதி அல்லாதவன் தான், என்னை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நற்கருணை வழியா நீங்க எனக்குள்ள ஒரு முதல் நிலை என்னது? தகுதியற்ற நிலையில். இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து, எத்தனை நீங்க மூட்டை மூட்டையா நற்கருணை உட்கொண்டீங்களே, தகுதியான நிலையில உட்கொண்டீங்களா? இப்ப விவிலியத்தின் அடிப்படையில் உங்களுக்குள்ள யார் வந்திருப்பா? இவ்வளவு நாளும் நீங்களே தீர்ப்பிட்டுக்காங்க. நான் தீர்ப்பிட மாட்டேன் உங்களை. நான் தீர்ப்பிட எனக்கு தகுதி கிடையாது. அப்படி தொடர்ந்து வாசிங்க சகோதரி, தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதியே. எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். அடுத்த விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு பாருங்க. ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். அவனுடைய வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அதுல ஆண்டவர் தான் இருக்கிறாருன்னு நான் நம்பாம, நற்கருணையில இயேசுதான் இருக்கிறாருங்கிறத நான் உணராம நான் உட்கொள்வேன் என்றால் நான் என்ன செய்யறேன்? எனக்கு நானே தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் நற்கருணை வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க? இப்படி சாமியார் தூக்கி காட்டுவார், இது கிறிஸ்துவினுடைய உடல். நீங்களா என்ன சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? யாத்தே சொன்னீங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நன்றி. பல ஆத்மா வாயவே துறக்காது, வாய்க்குள்ள கொலக்கட்டை வச்சிருக்கோம் எல்லா ஆத்மாவும். இப்போ ஒரு பொசிஷன் நிற்போம், இது என்னதுன்னு தெரியல. இது கிறிஸ்துவனுடைய உடல்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பதில் சொல்லணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். ஆமா, எஸ் இட் இஸ், ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைதான் ஃபாதர் நீங்க சொல்றது, இதை நான் ஏத்துக்கிறேன் ஃபாதர். இது இயேசுதான், இதுல இயேசு இருக்கிறாருங்கிறத நான் நம்புறேன் ஃபாதர். அதுதான் ஆமென். எத்தனை பேர் உணர்ந்து சொன்னோம்? அந்த நற்கருணை வாங்கும்போது அன்னைக்கு நான் கொடுக்கும்போதெல்லாம் வருவான், கிறிஸ்துவின் திருவிழாவும் இப்படிதான் நிற்பான். இல்ல ஆமேன்னு சொல்லல. இன்னைக்கு பல பேருக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. அது நற்கருணை வாங்கும்போது பத்திரிக்கையில இப்ப கையில வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி புடுங்கிடுவாங்க பல பேர். ஒரு மரியாதை இல்லை.
நற்கருணை வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு போனோன்னு என்ன பண்ணுவீங்க? நான் கொட்டுவேன்னு சொன்னா இதுதான். நற்கருணை வாங்கிட்டு போன உடனே என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னல, இதை உணராமல் வாங்கும் போதும் உணர்றது இல்லை, அதுல ஏசு இருக்கிறாருன்னு உணர்ந்து வாங்குறதுல. ரைட் அப்பா, நீ அதுக்கப்புறமா ஏதாவது ஃபீலிங் இருக்குதா, போய் என்ன பண்ணுவீங்க? போய் உட்கார்ந்துட்டு பறக்க பார்ப்பீங்க. முட்டு போட்டு ஏசு எனக்குள்ள வந்துட்டாருங்கிற ஃபீலிங்குள்ள, நான் சொல்றேன் ஃபீலிங்னா, நுழைஞ்சிருக்கிறீங்களா என்னைக்காவது? அது உள்ள போகும்போது ஏசு எனக்குள்ள வந்துட்டாரு. ஆனா ரசனா எனக்கு தெரிஞ்ச ரசனா ரைட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது மட்டும் உள்ள போகும்போது ஃபீலிங் போகுதா? அந்த ஃபீலிங் போகுதா உள்ள போகும்போது? இதே ஃபீலிங் ஏசு உள்ள போகும்போது என்னைக்காவது வந்திருக்குதா? ஏசு எனக்குள்ள வந்துட்டார். யாருக்காவது? ஒரு ஆத்மாவுக்கும் வராது. அதை வாயில போட்டு அப்புறம் அவன் கதையை பார்க்க போயிடுவான். பைபிள் என்ன சொல்லுது? உங்கள் மீது நீங்களே தண்டனை தீர்ப்பை அடுத்த வரியை கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நாம எல்லாம் நற்கருணை, நீங்க ஃபாதர் நற்கருணையை சாப்பிட்டா ஏசு எனக்குள்ள வந்துருவார், வலிமை கிடைக்குங்கிறீங்களே. ஆனா வலிமையே இல்லையே, எனக்கு நோயின் நோக்காடும் சாக்காடு இருக்குதே. அடுத்த வரியை கவனிங்க, வாசிங்க சகோதரி. இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர். பாருங்களேன், நீங்க நம்பாம வாங்குறீங்க, அதுல இயேசு இருக்கிறாருன்னு உணராம வாங்குறீங்க. வாங்குறது முன்னாடி உங்களை நீங்க தகுதிப்படுத்துவதில்ல, தகுதியற்ற நிலையில நீங்க வாங்குறதுனாலதான் பவுலடிகளார் எழுதுகிறார், உங்களில் பலர் உடல் நலமற்றோரா இருக்கிறீங்க. கடைசியில் முடியாது, அதனாலதான் கடைசி செத்தும் போறீங்க. நற்கருணை எப்படிப்பட்டது புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும்? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.